ஆன்மாவை சுத்தப்படுத்தல் தஸ்கியா என்று சொல்வார்கள். நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வை பெற முடியும். அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள், ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் செம்மையாக பின்பற்றுவானேயானால், முறையாக அவன் செய்யறான், எந்த குளறுபடியும் இல்லை என்றால் அவனுக்கு சொர்க்கம் உண்டு. ஒரு மனிதர் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன், நான் எப்படி இபாதத்தை செய்யணும் என்று எனக்கு ஏவுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 5 வேளை தொழணும் அப்படின்னாங்க. சரி நாயகம், 5 வேளை தொழுறேன். அது அல்லாம நஃபிலான உபரியான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, அதை நீங்கள் விரும்பினால் தொழலாம். அதெல்லாம் தொழ மாட்டேன், இந்த 5 தான் நான் தொழுவேன், எக்ஸ்ட்ராலாம் முடியாது. சரி, நீங்கள் விரும்பினால் செய்யலான்ட்டாங்க. அடுத்து நாயகமே, உங்களினுடைய சொத்தில் வருமானத்தில் 2.5% ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அது அல்லாமல் சதக்காவாக நீங்க கொடுக்கறதா உலகம் கொடுக்கலாம். தான தர்மங்கள் ஜக்காத்து கண்டிப்பா கொடுத்தாகணும், அதுக்கு மேல நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், சரியா கணக்கு பார்த்து 2.5% நான் கொடுத்துருவேன், அதுக்கு மேல ஒன்னும் கொடுக்க மாட்டேன். சரி, ரமலான் காலத்துல நோன்பு பிடிக்கணும், வேற என்ன இருக்கு? ஆமா இருக்கு, ரமலான்ல நோன்பு பிடிக்கணும். அது அல்லாம வேற சுன்னத்தான நோன்புகள் இருக்கு. திங்கக்கிழமை பிடிக்கிறது, ஐயாமுல் பீத் என்ற 13, 14, 15 போன்ற நாட்களில் நோன்பு வைக்கிறது. இது இமேல் அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, பல நோன்புகள் இருக்கிறது இல்லையா? இவைகள்லாம் இருக்கு. அதை சொல்லதான் சொன்னாங்க, இந்த ஃபர்தான நோன்பு ரமலான்ல, இது அல்லாம உபரியான நோன்புகளை நீங்க பிடிக்கலாம் அப்படின்றதும். அதெல்லாம் பிடிக்க மாட்டேன், ரமலான்ல மட்டும்தான் நோன்பு வைப்பேன். ஹஜ் வாழ்க்கையில் ஒரு முறை செய்யணும், அது எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் அதிகம் அங்கீகரிக்கப்படும். நான் அதெல்லாம் செய்ய முடியாது, ஒரே ஒரு ஹஜ் தான். சரி போ ஒன்று அனுப்பிட்டாங்க. அவர் திரும்பி போறார். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள். ஃபர்லை சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், சுன்னத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். ஃபர்தை சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும், மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது, புகழுக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக ஃபர்தை மட்டும் ஒருவர் செய்தாலும் சொர்க்கம் போயிடுவார். சுன்னத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கலோகத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, அதை அவர் அடைவார். அதே செய்து ஷரியா தரீக்கத்தை பேணி அவருடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார். சொர்க்கத்தையும் தாண்டி, சொர்க்கலோகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தையும் தாண்டி அல்லாஹ்வை அவர் அடைந்து கொள்வார். அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரு வழி தரீக்கத்து தான் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இதய பரிசுத்தம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கத்தன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும், அது கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போய்விடும், அதுதான் இதயம் என்றார்கள். கல்பை ஒரு மனிதர் சீர் செய்து விடுவாரேயானால் அது சீராக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலம், ஒருத்தர் வந்தார், பள்ளி வாசலுக்குள்ள வந்தார். உமர் தான் இருக்கிறாங்க, தொழுகைலாம் முடிஞ்சிருச்சு, அவர் லேட்டா வர்றாரு. அசரதையோ ஏதோ ஒரு தொழுகை, அசருன்னு வச்சுக்கிடுவோமே, தொழுதார், கட 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 கடன்னு தொழுதுட்டு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தான் பிடிச்சிக்கிட்டாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே, அவங்க கண்ணில் மாட்டினா முடியுமா? பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சி காதை அப்படி திருவிட்டாங்க. ஒரு காதை திருவிட்டு, என்ன தொழுற நீ, இது கட கட கடன்னு தொழுகிட்டு போ, தொழுகை இப்படியா தொழணும், போய் நிம்மதியா ஒழுங்கா தொழு, திருப்பி தொழ ஆரம்பிச்சிட்டோம் போ அப்படிங்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க. அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு, ராஹத்தா அமைதியா உட்காந்து தொழுதுட்டு வெளியில வந்தோடனே இவங்களுக்கு உறுத்துது, அவர் காதை திருவிட்டமே. எப்படி யோசிக்கிறாங்க? சரி சொல்லி இருக்கலாம், இப்படி போய் காதை திருவி விட்டோமே. ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள். அங்க வந்த உடனே சொன்னாங்க, இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன், எனக்கு பெரிய யோசனையா இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப 2 தடவை தொழுதுட்டல்ல இந்த தொழுகையை, முதல்ல கடப்படான்னு தொழுதுட்டு போனேன், 2வது நிதானமா தொழுதா, இந்த 2 தொழுகையில் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை எது எது என்று கேட்கிறான். அவர் அப்படியே பயந்து போய் உட்கிறார். கேட்கறது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷைத்தானே அவர் கண்டு பயந்து இன்னொரு வழியில் ஓடுகிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா குறித்து. இவங்களுக்கு நடுங்குது, நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நீ என்ன மனசுல உண்மையாக இருக்குதோ அதை கரெக்டா சொல்லி, பிரச்சனை இல்லை என்று அவர் கூழ்படுத்துறாங்க. அமீருல் மோமினீன், எனக்கு முதல்ல தொழுதுதான் மனசு ராஹத்தா இருக்கு அப்படின்ட்டார்.
ஏன்பா அப்படி? ரெண்டாவது, முதல்ல தொழுது அல்லாவுக்கு, ரெண்டாவது தொழுது உங்களுக்கு. பாப்பாக்கு பயந்து தொழுகிற பிள்ளைகள் இருக்குல்ல, அப்ப மன நிம்மதி ஏற்பட வேண்டும். தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது இரண்டாவது விஷயம். பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறதே, அது பாக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தருவதுதான் தரீக்கத். அந்த பண்பாடு அது ஷேக்குமார்களின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. நான் அதை விரித்து பேசவில்லை, அடிப்படை செய்திகளை மாத்திரம் நான் இங்கே சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ்வை அடைவதற்கு சொற்ப இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்து பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். வெறும் பியூரிட்டியாக இருக்கணும், எந்த கலப்படமும் இல்லாத அமல்கள் இருக்கிறதே, அது மிக பாக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள், இத்தபிஉ தரீகல் ஹுதா, இத்தபிஉ தரீகல் ஹுதா வலா யதுர்ருக கில்லத்து சாலிகீன். தரீக்கத்தினுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்கள், வணங்குவோர்கள் என்றால் உலகத்தில் மிக குறைவுதான். அறிஞர்கள் பேசுறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம். அவர்கள் குறிப்பிட்டார்கள், தரீக்கத்தினுடைய அடிப்படையில் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, அவர் கம்பியா இருக்கிறாங்களா, ஒலா யதுர்ருக கில்லத்து சாலிகீன். அந்த சுலூக்கில் நடந்து செல்லக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளில் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பது உனக்கு எந்த தங்கடத்தையும் தர வேண்டாம், நீ யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி வஇய்யாக வத்தரீக தலாலா வலா தக்தர் பிகத்ரத்தில் ஹாலிகீன். ஆனா லலாலத்தினுடைய வழியில பெருங்கூட்டம் இருக்காங்க, அதை பார்த்து நீ ஏமாந்து போயிடாத. என்னடா பங்குதானே பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு ஏமாந்து போகாத. அது ஹாலிகீன், அவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் என்று அது பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். இனி தரீக்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன என்றால் தஸ்கியத், இதய சுத்தம். அடுத்து யார் இதய சுத்தத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது. இதய சுத்தம் யாரிடம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நல்ல மனுஷன்பா, சாலிஹான மனுஷன், எந்த இதையும் எதிர்பார்ப்பது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அவர்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்களோடு இருங்கள். அத்தர் வியாபாரி இருக்கிறாரே, சல்லல்லாஹு சொல்ற ஒரு உதாரணம், ஒரு அத்தர் வியாபாரி இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு. நீங்க அத்தர் வியாபாரியோட போய் உட்கார்ந்தீங்க, கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? மணப்பீங்க. ஒண்ணு அந்த வாசனை உங்க மேல படும், ரெண்டாவது வியாபாரிகள்லாம் வரும் பொழுது அவர் அத்தரை தடவி காட்டுவார், இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குதா, இது ஓகேயா, பக்கத்துல இவருக்கும் தடவுவார். எனவே அத்தர் வியாபாரியோடு இணையும் பொழுது அது மணக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற உதாரணம். அதே மாதிரி இந்த கொல்லன் இருக்கிற மாதிரி கொல்லன் துருத்தியை ஊதிக்கிட்டே இருப்பானே, சர் இருந்தது இரும்ப போட்டு அப்படி ஊதும் போது அந்த வெக்க பட்டு 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 என்ன செய்ய மேல எல்லாம் பட்டுரும். இனி வெளியில வரும் பொழுது அந்த நெருப்பு வாடைகள் தான் வரும். இன்னும் சொல்ல போனா நமக்கு தெளிவா விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் இதிலிருந்து ஒரு கியாஸ் எடுக்கிறதா, நல்ல சிகரெட் பிடிக்கிறவங்க, செயின்ட் சுமோக்கர் இருப்பாங்கல்ல, அவங்களோட போய் நாம நமக்கும் சிகரெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நாம போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு போனவங்க, என்னங்க இந்த பழக்கம் எப்பங்க வந்ததுன்னு அவங்க கேட்டுருவாங்க. என்ன பழக்கம்? சிகரெட்லாம் வாசனை வருது. நான் இல்லப்பா, அவன் குடிச்சான். ஆமா ஆமா தெரியாதா அப்படின்னு வம்பு வழக்கு வந்துடும். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், யாரோடு நாம் இணைகிறோமோ அந்த குணம் வரும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், காந்தத்தோடு ஒரு இரும்பை தடவும் பொழுது அந்த இரும்புக்கு காந்தத்தினுடைய தன்மை வருகிறது, காந்தத்தினுடைய தன்மை வருகிறது. அதுபோன்று நல்லவர்களோடு நீங்கள் இணையும் பொழுது அந்த பண்பாடு உங்களுக்கு வருகிறது. உன்னை பற்றி, ஒரு மனிதனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி நீ தெரிந்தால் போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவனுடைய நண்பன் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய குணம் என்ன, அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அவனுடைய விருப்பு வெறுப்பு என்ன, அவனோட தான் இவன் இருக்கிறான், வேற எப்படி இருப்பான் என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே ஒரு இணைப்பு என்பது சரியான இணைப்பாக இருந்தால் அவன் சொர்க்கத்தை அடைவான், அல்லாஹ்வை அடைவான்.
தப்பான தேட்டமாக இருந்தால், தப்பான தொடர்பாக இருந்தால் அவன் உலகையும் ஆகிரத்தையும் வீணாக்கி விட்டான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், வக்கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சத்தியவான்களோடு இருங்கள். கால பஅதுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்கள் சொல்றாங்க, கூனு மஅல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வோடே இருங்கங்கறான். எப்படி அல்லாஹ்வோட இருக்கிறது? அல்லாஹ்வோட இருக்கிறதுங்கிறது முடிகிற காரியமா? அப்படி நம்ம பார்க்கிறோம். ஃபைல்லம் தக்திரு அன் தகூனு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால், ஆரிஃபீன்கள் சொல்றாங்க, ஃபைல்லம் தக்திரு அன் தகூனு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் போனால், உங்களுக்கு ஆற்றல் இல்லை என்றால், சக்தி இல்லை என்றால், ஃபகூனு மஅமை யகூனு மஅல்லாஹ், யார் அல்லாஹ்வோடு இருக்கிறார்களோ அவங்களோடு நீங்க இருங்க. இதான் சாலிஹீன்களோட இருக்கிறது, அவுலியாக்களோட இருக்கிறது. யார் அல்லாஹ்வோடு இருக்கிறாங்களோ அவங்களோட போய் உட்கார்ந்துக்க. அப்ப இது வசீலா தானே, ஒரு வசீலா. அந்த தொடர்பு அங்கே வந்து விடுகிறது என்பதைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஒன்று நீங்களும் அல்லாஹ்வோட இருக்கணும், நீங்க சாலிஹீன்கள் ஆயிடலாம், அல்லது அல்லாஹ்வோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம்.